சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிங்கம் பசுபதியும் புவனேஸ்வரியும் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இது யார் வீடுன்னு கேக்குறாங்க பசுபதி. இது என்னோட ஃப்ரெண்டு வீடு. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவான். அது வரைக்கும் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க லிங்கம். ஓ அப்படியா, இதனால எந்த பிரச்சனையும் வந்துடாதல்லன்னு பசுபதி கேக்குறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது இல்லைங்க. தைரியமா நீங்க கார்த்தி எங்கேயே கூட்டிட்டு வந்து தங்க வைக்கலாங்கிறாங்க லிங்கம். சரி அப்படின்னா யாருக்கும் தெரியாம கார்த்தியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. பசுபதியும் கார்த்தியை போய் தாங்களா கைப்பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. கார்த்திக்கு மயக்கம் தெரியாம இருக்கிறதுனால கட்டில்ல படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சதுமே கண்ணு திறந்து பாக்குறாங்க கார்த்தி. லிங்கம் பார்த்துட்டு கார்த்தி கண்ணு முழிச்சிட்டான் பாருங்கிறாங்க. கார்த்தியும் கண்ணு முழிச்சு எழுந்திரிச்சு கொள்றாங்க. எழுந்திரிச்சு கொண்டதுக்கு அப்புறமா நான் எங்க இருக்கேங்கிறாங்க. அறிவு கெட்ட முட்டாள், இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க பார்க்காம விட்டுருந்தா இந்நேரம் நீ ஜெயில இருந்திருப்பேடா. நான் உன்னை ஊரை விட்டு தானே போக சொன்னேன். எதுக்குடா அந்த மாயா கண்ணுல பட்டு தொலைச்சின்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. அத்தை பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ தட்டி விட்டு கீழே விழுந்துட்டேன், அப்பதான் அந்த மாயா கண்ணுல பட்டுட்டேங்கிறாங்க கார்த்தி. மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லாத, அந்த மாயா உன்னை கோயில வச்சு பார்த்ததா தானே சொல்றாங்கிறாங்க. ஆமாமா, எனக்கு அடிபட்டதுல கொஞ்சம் மறந்து போச்சு. நான் போய்கிட்டு இருக்கிற வழியில ஒரு கோயிலை பார்த்தேன். சரி அந்த கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாமேன்னு நான் கோயிலுக்குள்ள போனேன். சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரும்போது தான் அந்த மாயா கண்ணுல பட்டுட்டேங்கிறாங்க கார்த்தி. அறிவு கட்ட முட்டாள், நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நீ எந்த சாமியும் அப்படியெல்லாம் கும்பிடுற ஆள் கிடையாது. சொல்றதெல்லாம் எதுவுமே நம்புற மாதிரி இல்லைங்கிறாங்க லிங்கம். அப்படியெல்லாம் நான் சாமி கும்பிட மாட்டேன். இருந்தாலும் லாங்லயே நான் பைக்ல போறேன் இல்லையா, அதனால தான் சரி எதுக்கும் நல்லபடியா போய் சேரணுமேனு தான் நான் சாமி கும்பிட்டு போலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போன் வருது. லிங்கம் போனை கட் பண்ணிட்டு பதட்டத்தோட வந்து, எங்க அந்த ஜானகி கேஸை ஒத்துக்கலையாமே, நான் கொலை பண்ணலைன்னு சொல்லிட்டு இப்ப 10 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி ஜாமீன்ல வெளியே வர போறான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்னது கேஸை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போனாங்கிறாங்க புவனேஸ்வரி. டே கார்த்தி, எல்லாம் உன்னாலதான். அவன் உன்னை கொன்னுட்டு தான் சொல்லி ஜெயிலுக்கு போக தயாரா இருந்தா. நீ இருக்கிற விஷயம் எப்படியே தெரிஞ்சு போய் இப்ப கேஸை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றான். ஆமாமா, இந்த மாயா கண்ணுல பட்டதுனால அவ தான் ஏதோ சொல்லி அவங்கள குழப்பி விட்டுருப்பா. என்ற அறிவு கட்ட முட்டாள், உனக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருன்னு சொல்லியிருந்தா. ஆனா நீ அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தபோது இனிமே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. விசாரணைன்னு வரும்போது தோண்டி தோண்டி துருவி கேட்பாங்க. படிச்சிருக்கே தவிர அறிவுங்கிறது சுத்தமா இல்லை. உன்னை நம்பி எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதை சொதப்பி வச்சிடுற. இப்படியே எல்லாரும் சேர்ந்து மாட்ட போறோங்கிறாங்க புவனேஸ்வரி. அத்தே சாரி தேங்கிறாங்க. ஆமா, உன்னோட சாரியை கொண்டு குப்பையில போட்டு சாரி விடு புவனேஸ்வரி, எப்படியோ மாட்டி தொலைச்சிட்டான். இனிமே என்ன செய்யலாங்கிறத யோசிக்கலாங்கிறாங்க பசுபதி. இங்க பாருடா அறிவு கட்ட முட்டாள், இனிமே இந்த வீட்டுக்குள்ளேயே நான் சொல்ற வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும். நீ என்ன கேட்காம வெளியில கிளியில போயிட்ட, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது உன்னை கையை காலை முடக்கி உடைச்சு எப்பவும் நிரந்தரமா கிடக்குற மாதிரி பண்ணிடுவேங்கிறாங்க புவனேஸ்வரி. அத்தை என்னை நம்புங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றாங்க கார்த்தி. என்னோட பேச்சை நம்பித்தாண்டா போறேன், எங்கேயாவது எங்களையும் சேர்த்து மாட்டி விட்டுட்ட அப்புறம் அவ்வளவுதான் தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பசுவதியும் லிங்கத்தையும் கூட்டிட்டு போறாங்க. ரகுராம் குடும்பத்துல எல்லாரும் கூடியிருக்காங்க. ரகுராம் அந்த இடத்துக்கு வராங்க. அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. என்ன பேசணும் சிவா சொல்லுன்னு கேக்குறாங்க ரகுராம். நாளைக்கு 10 மணிக்குள்ளேயே அண்ணியை நம்ம ஜாமீன்ல கூட்டிட்டு வரணும், இல்லைன்னா அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணட்டுங்கிறாங்க ரகுராம். எங்க இதை பத்தி எதுக்கு இப்ப அண்ணன் கிட்ட பேசுறீங்கன்னு பத்மா சொல்றாங்க. ஏய் கொஞ்சம் பேசாம அமைதியா இரு, அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதுல நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற முந்திரி கொட்டை மாதிரி? பேசாம கொஞ்ச நேரம் நீ அமைதியா நில்லுங்கிறாங்க மணிவண்ணன். பெரியப்பா நாளைக்கு 10 மணிக்குள்ளேயே பெரியமாவை ஜாமீன்ல எடுத்தாகணும், இல்லைன்னா கேஸ் கோர்ட்டுக்கு போயிடும், அப்புறம் ஜெயிலுக்கு போயிருவாங்க பெரியமா. நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி பெரியமாவை கூட்டிட்டு வந்துடலாங்கிறாங்க மாயா. அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியுங்கிறாங்க பத்மா. ஏ பத்மா, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஜானகி தான் கொலை பண்ணனான்னு நீ சொல்றீங்கன்னு கேக்குறாங்க பாட்டி. அவங்க ஒன்னும் கொலை பண்ணல, இதோ இருக்கிறானே கதிர், இவன் பண்ணின தப்புங்கிறாங்க பத்மா. சித்தி நான் யாரையும் எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்க கதிர். இதை பாருங்க, யார் என்ன பண்ணாங்கிறது இப்போ வரைக்கும் இது பேசுற நேரம் கிடையாது. இங்க பாருங்க, கண்டிப்பா ஜானகி தங்கச்சி இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்க. யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனா ஜானகி தங்கச்சியை நம்ம ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துதான் ஆகணும்னு சொல்றாங்க மணிவண்ணன். நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ளேயே அண்ணியை ஜாமீன்ல எடுத்தாகணுங்கிறாங்க சிவராமன். பெரியமா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்காகவும் நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க. அவங்க கூட இந்த நேரத்துல நம்ம நிக்கிறதான் சரிங்கிறாங்க மாயா. ஆமாண்ணே, நாளைக்கு ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகுன்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் ரூபாய் கட்டிட்டா நம்ம அண்ணியை கூட்டிட்டு வந்துடலாங்கிறாங்க. ஏப்பா சிவா தான் சொல்றேன்ல, 10 லட்சம் ரூபாய் கட்டிட்டு நம்ம எப்படியாவது ஜானகியை கூட்டிட்டு வந்துடலாம்ப்பாங்கிறாங்க பாட்டி. பத்மா வாயை பழக்கிறாங்க. ஏதோ 10 லட்சமாங்கிறாங்க. பணத்தை கட்டித்தானே ஆகணும், நம்ம தங்கச்சியை கூட்டிட்டு வரணும்னா பணத்தை பெருசா பார்க்க கூடாதுங்கிறாங்க மணிவண்ணன். பணத்தை கட்டிட்டோம்னா தங்கச்சியை கூட்டிட்டு வந்துடலான்னு மணிவண்ணன் ஜானகிக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆமாண்ணே, நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா அண்ணியை கூட்டிட்டு வந்துடலாங்கிறாங்க சிவராமன். அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து என்ன கேட்டவனாக்கு பாக்குறீங்களாங்கிறாங்க ரகுராம். என்னை கேட்டு யாரும் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், இந்த விஷயத்துல நான் தலையிட விரும்பலன்னு சொல்லிட்டு ரகுராம் போறாங்க. ரகுராம் சொன்ன வார்த்தையை கேட்டு பதறி போயிடுறாங்க பாட்டி சிவராமன் குடும்பத்துல எல்லாரும். ரகு என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டானேங்கிறாங்க. சரி இதுக்காக நம்ம ஏதாவது முடிவு எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சிவராமன் மணிவண்ணன் பேசிக்கிறாங்க. அண்ணனே இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீங்க எல்லாரும் அவங்க வேலையை போய் அவங்க பாருங்கன்னு சொல்றாங்க பத்மா. தங்கச்சியை வெளியில எடுக்கிறதுக்கு பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, என் பொண்டாட்டி நகை இருக்குதல்ல, அதை வச்சு நம்ம எப்படியாவது பணத்தை தட்டிடலாங்கிறாங்க மணிவண்ணன். மாயா அதெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே பெருமாவோட நகையை வச்சதுக்கு பெரியப்பா கோவப்பட்டு, மாயா நாம என்ன தாலிவா அடகு வைக்க போறோம், வீரவுல இருக்கிற நகையை தானே வைக்க போறோம் அப்படின்னு மணிவண்ணன் சொல்லவும், ஆமா மச்சான் நீங்க சொல்றது சரிதான், பார்வதியோட நகையும் கொஞ்சம் பீரோவில் இருக்கு, நான் அதையும் எடுத்துட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்துவோம் எப்படியாவது அண்ணியை கூட்டிட்டு வந்துடலாங்கிறாங்க சிவராமன்.
மாயா நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டு பார்க்குறேன்னு கதிர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த பக்கமாக மாயாவும் சரி நானும் எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன்னு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. சிவராமன் பார்வதி கிட்ட வந்து உன்னோட நகையெல்லாம் கொஞ்சம் கூட தேவைப்படுதுங்கிறாங்க. எது நகையா? நகை எதுக்கு கேட்குறீங்க? நகையை வச்சு பணத்தை திரட்டணும், அண்ணி எப்படியாவது வெளியில் கொட்டிட்டு வரணுமல்ல, அதுக்கு பணம் தேவைப்படுது, நகையை கொடுங்கிறாங்க. என்னங்க விளையாடுறீங்களா? மாமா அதான் எல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொன்னாங்கல்ல. என்னடி நினச்சிட்டு இருக்க? நீ போட்டுக்கிற நகையெல்லாம் உங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் கொண்டு வந்த எல்லாம் அண்ணி போட்ட நகை தானே, அதை தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். அதை முதல்ல கொடுங்கிறாங்க சிவராமன். அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், அது எனக்குன்னு கொடுத்த நகை, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டும்தான் இருக்கணுங்கிறாங்க பார்வதி. மாமாவே அக்கறைப்படல, உங்களுக்கு என்னங்க அவ்வளவு அக்கறை வந்ததுன்னு கேட்குறாங்க பார்வதி. கல்யாணத்தப்போ அண்ணி தானே உனக்கு அத்தனை நகையும் கொடுத்தாங்க, அவங்களுக்குன்னு இப்போ ஒரு கஷ்டம் வரும்போது அந்த நகையை நீ திருப்பி கொடுக்க மாட்டியா? என்னால எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு பார்வதி ஒரே பேச்சில் சொல்லிடுறாங்க. சி நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி, நன்றி கெட்டுவன், நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் திட்டி விட்டுட்டு போறாங்க. மணிவண்ணன் பத்மா கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என்னோட நகையெல்லாம் மனசார கேட்குறீங்க? ஜானகி தங்கச்சியை வெளியில எடுக்கணும்ல, அதுக்கு பணம் தேவைப்படுது, நகையெல்லாம் சும்மா பீரோவில் தானே இருக்கு, அதை கொடுங்கிறாங்க. எங்க அண்ணனே அக்கறைப்படல, உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க சும்மா இருக்க வேண்டியதானே, அந்த நகையெல்லாம் ஒன்று நீங்க எனக்கு கொண்டு வந்து போடலைங்கிறாங்க பத்மா. என்னதான் இருந்தாலும் அது ஜானகி தங்கச்சி தானே உனக்கு கொடுத்தது, அது ஒன்றும் அவங்களா கொடுக்கல, எங்க அண்ணன் காசு கொடுத்ததுனால தான் அவங்க நகை வாங்கி போட்டாங்க எனக்கு, சும்மா அவங்க நகையை எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி கட்டாதீங்கிறாங்க பத்மா. பத்மா புரிஞ்சுக்கோ, ஜானகி தங்கச்சியை பணம் கட்டி வெளியில எடுத்துட்டு வரலைன்னா அவங்க ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கு நாம என்னங்க பண்றது? அந்த கதிரை காப்பாற்றணுங்கிறக்காக அவங்க பழியை எடுத்துக்கிட்டாங்க, போய் ஜெயிலில் உட்காந்துட்டு போறாங்க. அவங்களுக்காகவெல்லாம் என்னால் நகையை எடுத்து கொடுக்க முடியாதுங்க. நீங்களும் பணத்துக்காக யாருக்கிட்டையும் அலையும் வேண்டாம், கேட்கவும் வேண்டாம், போய் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்றாங்க. ஏண்டி நேரம் பார்த்து ஆடிக்கிட்டு இருக்கியல்ல, நேரம் வரும், நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணனும் அங்கிருந்து கோவம் கிளம்பி சிவராமன் மணிவண்ணன் ரெண்டு பேருமே பொண்டாட்டி நகையை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா மாயா, நீ யாருக்கு ஃபோன் பண்றேங்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்றேன், ஆனா ரீச் ஆகல. கண்டிப்பா அவர்கிட்ட சொன்னா பணம் பெரட்டி அனுப்பிடுவாரு, ஆனா அவருக்கு போனே போக மாட்டேங்குதுங்கிறாங்க மாயா. அப்பதான் தனா நகைப்பட்டியோட வந்து நிக்கிறாங்க. சித்தப்பா இந்தாங்க, இது எல்லாமே என்னோட நகை தான், இது எல்லாம் எப்படியாவது கொண்டு வச்சிங்கனாலும் சரி வித்திங்கனாலும் சரி பணத்தை ரெடி பண்ணி எங்க அம்மாவை வெளியில கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க. ஆனா இது எல்லாமே உன்னோட நகையாங்கிறாங்க. ஆமா என்னோட கல்யாணத்துக்காக எங்க அப்பா போட்டதுங்கிறாங்க. இந்த பக்கமா பார்வதி ஓடி வந்து மாமாவே இதுல சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. தனா உன்னோட நகையெல்லாம் நீ எதுக்காக கொடுக்குற? ஆமா சித்தி, எப்படியாவது எங்க அம்மாவை கூட்டிட்டு வரணும் இல்லைங்கிறாங்க தனா. இங்க பாரு தனா, இந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எப்பவுமே அண்ணனை யாரும் மதிக்காம இருக்காங்க. இப்பவும் நீ அண்ணன் பேச்ச மீறி இந்த நகையெல்லாம் நீ கொடுத்தீங்கன்னா அண்ணன் மனசு உடைஞ்சிடுவாரு. இங்க பாரு தனா, அக்கா வெளியில வரணும்னு எங்களுக்கும் ஆசை தான், அவங்க பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னா நிச்சயமா கண்டிப்பா அவங்க வெளியில வருவாங்க. கொடுத்து அப்பா பேச்ச மீறாத, அப்பாவுக்கு மரியாதை இல்லாத மாதிரி பண்ணிடாத, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் அங்கிருந்து போறாங்க. பாத்தீங்களா மச்சான், இவங்களும் ரெண்டு பேரும் நகையை கொடுக்க மாட்டாங்களாம், கொடுக்குறவங்களும் வேண்டான்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்கிறாங்க மணிவண்ணன். இதை கேட்ட மாயா, ஆமா தனா உன்னோட நகை வேண்டாங்கிறாங்க. மாயா ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்கறாங்க. தனா இந்த நகையை கொடுக்கறதுனால பெரியப்பாவுக்கு உன் மேல கோவம் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேங்கிறாங்க. இந்த நகையை கொடுக்கறது தெரிஞ்சா பெரியப்பா உன் மேல சங்கடப்படுவார், அப்படி ஒரு சங்கடம் வர வேண்டாங்கிறாங்க மாயா. அப்படின்னா எப்படியாவது அம்மாவை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு பணம் வேணுமில்ல மாயா, அதுக்கான ஏற்பாடு என்னவோ நாங்க பாத்துக்கிறோம், நீ இந்த நகையெல்லாம் கொண்டு போய் உள்ள வைப்போங்கிறாங்க. தனாவும் அந்த நகையை எடுத்துட்டு போயிடுறாங்க. மச்சான் பணத்துக்கு இப்ப என்னதான் பண்றது, தங்கச்சி எப்படி வெளியில கூட்டிட்டு வரதுங்கிறாங்க மணிவண்ணன். சிவராமன் யோசிச்சு பார்த்துட்டு, செட்டியார் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போய் பணம் கேட்கலாம், நம்ம குடும்பத்துக்கு பணம் தேவைன்னா நிச்சயமா கொடுக்காம இருக்க மாட்டார், அவரை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. சிவராமனும் மணிவண்ணனும் ஆமாமா போய் பார்க்கலாம் அப்படின்னு மாயா கதிர் எல்லாருமா சேர்ந்து செட்டியார் பார்க்க போறாங்க. ரகுராமன் தனிமையில உட்காந்துருக்காங்க. அப்ப பார்வதியும் பத்மாவும் போய் அண்ணே இப்பெல்லாம் சிவராமன் உங்க பேச்ச கேட்கறதே இல்லைங்கிறாங்க. ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கறாங்க. ரகுராம் அண்ணிய ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வரக்காக அவ பணம் திரட்டிக்கிட்டு இருக்கானே, என் புருஷன் வந்து என்கிட்ட நகையை கேட்கறாரு, பார்வதி கிட்ட போய் சிவராமன் நகையை கேட்டிருக்காரு. மாமா மாரி இதெல்லாம் செய்யாதீங்க, மாமாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நானும் சொன்னேன், ஆனா என்கிட்ட சத்தம் போட்டுட்டு போறாரு. அக்காவை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்காக நகையை கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே, உங்களை மாரி எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் மாமாங்கிறாங்க பார்வதி. ஆமாண்ணே, என் புருஷன் கூட என்கிட்ட வந்து அண்ணியை கூட்டிட்டு வரதுக்காக நகையை கேட்டாரு, அண்ணி உங்களையும் நம்ம குடும்பத்தையும் மதிக்காம ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்காக நம்ம நகை தரணும், அதனாலதான் நானும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு. தனாவும் நீங்க அவ கல்யாணத்துக்காக போட்ட நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னா, நான் அண்ணனுக்கு விருப்பம் இல்லாம நீ இதெல்லாம் செய்யாதேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே, யாரும் நகையை கொடுக்கல, பணம் தட்டுறதுக்கு அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, ஆனா நாங்க சொன்னதெல்லாம் சரிதானே அப்படின்னு ரகுராம் கிட்ட கேட்கறாங்க பத்மாவும் பார்வதியும். ரகுராம் இப்பதான் பழச ஒரு நிமிஷம் நினைச்சு பாக்குறாங்க. ரகுராம் சந்தோஷமா ஜானகிக்காக நகை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜானகியும் வாங்கி பாரு அப்படின்னு ரகுராம் சொன்னதுக்கு அப்புறமா அதை திறந்து பாக்குறாங்க. நிறைய நகை இருக்குது, நீங்க எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேக்குறாங்க ஜானகி. ஆமா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு வாங்கணும்னு தோணுச்சு அதனால நான் வாங்கிட்டு வந்தேங்கிறாங்க ரகுராம். நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீட்டுல பத்மா பார்வதினு 3 பொம்பளைங்க இருக்கோம், இப்ப நான் மட்டும் புது நகையை போட்டுக்கிட்டா அவங்க மனசு நெருடலா இருக்காதா? ஜானகி அவங்களுக்கு அப்புறமா வாங்கிட்டு வந்து கொடுக்கலாமே, இதில் என்ன இருக்குதுங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் எது வாங்கிட்டு வந்தாலும் எங்கள் 3 பேத்துக்குமே சேர்த்து வாங்கிட்டு வாங்க, எனக்கு நீங்கள் எதுவும் வாங்கி கொடுக்கலினாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு நம்ம நல்லபடியாக செய்யணும் இல்லையா, எனக்கு உங்களோட பாசமும் அன்பு இருந்தால் போதுங்க, அவங்க நம்ம வீட்டு பொண்ணுங்க, அவங்க மனசில் எந்த சங்கடம் வராமல் இருக்கணுமில்ல, நீங்கள் தப்பாக நினைக்கலனா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமாங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க ரகுராம். பத்மாவையும் பார்வதியும் கூப்பிட்டு உங்கள் 2 பேத்துக்காக அவர் நகை வாங்கிட்டு வந்திருக்காரு, இந்த பிடிச்சிருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி ஜானகி அந்த நகையை அவங்க 2 பேத்து கையிலையும் கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் ஏதோ காங்காத கண்ட மாதிரி அடடா அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர்
மாற்றி ஒருத்தர் அந்த நகையை வச்சு வச்சு அழகு பார்க்குறாங்க. நிஜமாலுமே எங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தியான்னு பத்மா கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க ரகுராம். ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. நான் நகையை அவங்களுக்கு கொடுத்துட்டேன், உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையான்னு ஜானகி கேட்குறாங்க. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு நானும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் ஜானகிங்கிறாங்க. ரகுராம் பார்த்த சந்தோஷத்துக்கு அளவில்ல. சந்தோஷத்தை பார்த்த ஜானகியும் அவங்க தோல் மேல சஞ்சுக்கிறாங்க. ஜானகி ரகுராம் 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சந்தோஷமே போதும், இதுதான் நிலையானதுன்னு நினைச்சிட்டு இருந்த ரகுராம் இப்ப இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு தெரியாம கொண்டிருக்காங்க. பத்மா பார்வதியோட பேராசியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேர்த்தோட ஆசைகளை தூக்கி போட்டுட்டு இந்த பக்கமா மாயா, மணிவண்ணன் இவங்க எல்லாருமே பணத்துக்காக அலமோதிக்கிட்டு இருக்காங்க. சிவராமன், மணிவண்ணன், கதிர், மாயா இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜானகி ஜாமீன்ல வெளியில எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரகுராம் பணத்தை 10 லட்சத்தை அள்ளி கொடுப்பாரான்னு பார்க்கலாம்.